வணக்கம் நண்பா. நான் உங்க ஸ்டடி பாயிண்ட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் 10 சீரிஸோட கிளாசிக் வில்லனான நம்ம வில்கேக்ஸ் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் பயன்படுத்திய சக்தி வாய்ந்த ஆயுதங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்பவே தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்ட் 1 தான். இனி பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸை வந்து நான் அப்லோட் பண்ண இருக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிச்சு விட்ருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ வாங்க இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளாசிக் சீரிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம வில்கேக்ஸ் வந்து கையே கத்தி விரலை வீச்சு தான் செயல்பட்டு தவிர எந்த விதமான ஆயுதத்தையும் அவர் பயன்படுத்துற மாதிரி காட்டி இருக்கவே மாட்டாங்க. அதாவது சண்டை போடுறதுக்கு சொல்றேன். மற்ற யூசர்ஸுக்கு சில ஸ்வாட்ஸ் அப்புறம் லேசர் பிளேட்ஸை வந்து அவர் யூஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்களே தவிர முக்கியமா சண்டை போடுற இடத்துல வந்து அவர் ஆயுதங்களை பயன்படுத்தி சண்டை போட்டிருக்கவே மாட்டாரு. கையே கத்தி விரலே வீச்சுன்னு வாழ்ந்த ஒரு மனுஷன். ஆனா ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸுக்கு வரும்போது தான் அவருக்கு நிறைய ஆயுதங்கள் கிடைக்கிற மாதிரியும் அந்த ஆயுதங்களை பயன்படுத்தி அவர் சண்டை போடுற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. அதுல ஒரு 5 ஆயுதங்களை இந்த வீடியோவில் தெளிவாவே பார்க்க போறோம். 5வது நம்ம பார்க்க போறது ஷீல்ட் ஆஃப் சீகிள். இது பார்க்கிறதுக்கு ஒரு கோல்டன் கான்ட்லெட்ல பதிக்கப்பட்ட ஒரு எல்லோ ஜெம் மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்க்கும்போது எனக்கு இன்ஃபினிட்டி கான்ட்லெட் தாங்க ஞாபகத்துக்கு வந்துச்சு. ரெண்டும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்த மாதிரி எனக்கு தோணிச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு தோணிச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஷீல்ட் ஆஃப் சீகிள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது தன்னோட யூசருக்கு தேவைப்படும் போது அவரை பாதுகாக்கிறதுக்காக ஒரு விதமான ஷீல்டை வந்து இது ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதுதான் இதோட மெயின் பவராகவே இருந்திருக்கும். அதுலயும் 2 வகையான ஷீல்டை இதால ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். ஒன்னு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஷீல்டை வந்து இதால உருவாக்க முடியும். இன்னொன்று வந்து யூசரோட உடல் முழுக்க கவர் பண்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஷீல்டை, ஒரு பந்து மாதிரியான ஷீல்டை இதால உருவாக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது உருவாக்குற ஷீல்டுக்கு வந்து டியூரபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகம். அல்டிமேஸோட பஞ்சஸை வந்து இது அசால்ட்டா தாங்கி இருக்கும். ஜெட்ரேவோட நியூரோ ஷாக் பிளாஸ்டையும் இது அசால்ட்டா தாங்கி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. டிஃபென்ஸுக்கு மட்டும் இல்லாம அட்டாக்கிங் பர்பஸுக்கும் இதை வந்து நம்ம வில்கேக்ஸ் அதிகமான இடத்துல யூஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா அந்த ஷீல்டை வச்சு ஒரு ஸ்பேஸ் ஷிப்பையே பயங்கரமா டேமேஜ் பண்ணி வெடிச்சு செதற வச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இதுக்கு டியூரபிலிட்டியும் இருக்கு, அட்டாக்கிங் ஃபோர்ஸும் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. இப்படி இந்த ஷீல்டுக்கு பல பவர்ஸ் இருந்தாலுமே இதுக்கு ஏன் 5வது இடத்தை கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டுக்கும் நடந்த ஒரு ஃபைட்ல வந்து இந்த ஷீல்டுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டலோட ஃபோர்ஸை தாங்க முடியாம, அதாவது டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமா வந்து இதை தாக்கும் போது இது வந்து துண்டு துண்டா வெடிச்சு செதற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ இது டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸ் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய வீக்னஸ் அப்படிங்கிறத அந்த இடத்துல நம்மளால தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியுது. என்னதான் இந்த ஷீல்டு வந்து திரும்ப ரீஜெனரேட் ஆகி வேற ஒரு புது ஷீல்டு உருவாகிறோம் அப்படின்னாலும் அந்த டைமண்ட் ஹெட்டோட கிறிஸ்டல்ஸ் வந்து இதுக்கு வீக்கா அமைஞ்சிருக்கிறதுனால தான் இதுக்கு வந்து நான் 5வது இடத்தையே கொடுத்துருக்கேன். 4வது இடத்துல நம்ம பார்க்க போறது ரூபி ரே ஆஃப் ரோலின். இது வந்து பார்க்கறதுக்கு ஒரு சிகப்பு கலர் ஜெம் ஸ்டோன் மாதிரியே இருக்கும். பார்க்க சின்னதா இருந்தாலும் இதோட சக்திகள் வந்து படு பயங்கரமா இருக்கும். இதோட கதிர்கள் யார் மேல பட்டாலும் சரி, அவங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி அவங்கள பயங்கரமா வீக் ஆக்கி ரொம்ப சுலபமாவே அவங்கள தோக்கடிச்சிரும் அப்படின்னு சொல்லி வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. வில்கேக்ஸ் இந்த கதிர்களை வச்சு அல்டிமோஸ் அப்படிங்கிற ஒரு மிக சக்தி வாய்ந்த ஏலியனை வந்து தாக்கி இருப்பாரு. ஒரே ஷாட்ல அல்டிமோஸ் வந்து தோத்து போயிருப்பாரு. நம்ம அல்டிமோஸ் வந்து சூப்பர்மேனை காப்பி அடிச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர், ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். அவரையே ரொம்ப சுலபமா இந்த கதிர்களை வச்சு தோக்கடிச்சிருப்பாரு. பார்ட் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஜெட்ரேவை இதை வச்சு தான் நம்ம வில்கேக்ஸ் என்ன செஞ்சிருப்பாரு அப்படின்னா தோக்கடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரெண்டுமே ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஏலியன். அவங்களுக்கே இந்த நிலைமை அப்படின்னா கொஞ்சம் வீக்கான ஒரு ஏலியனா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இறந்து போறதுக்கும் இல்லைன்னா அன்கான்சியஸ் ஸ்டேஜுக்கு போறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த ரூபியோட கதிர்கள் வந்து ரொம்பவே ஆபத்தானது. கூடவே இதால லேசர் பீம்ஸை கூட உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. அதனாலதான் இதுக்கு 4வது இடத்தையே கொடுத்து வச்சிருக்கேன். 3வது நம்ம பார்க்க போறது வில்கேக்ஸோட ஸ்வாட பத்தி தான். ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல வரக்கூடிய வெஞ்சன்ஸ் ஆஃப் வில்கேக்ஸ் பார்ட் 1 அப்படிங்கிற எபிசோட்ல தான் இந்த ஸ்வாட வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்வாடை வந்து நம்ம 3 வகையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று, இந்த ஸ்வாடை வந்து ஒரு நார்மல் ஸ்வாடாவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஸ்ட்ராங்கான, டியூரபிளான, ஷார்ப்பான ஒரு ஸ்வாட் அப்படின்னு சொல்லலாம். எவ்வளவு சக்தி வாய்ந்த மெட்டலா இருந்தாலும் சரி, எவ்வளவு சக்தி வாய்ந்த பாறையா இருந்தாலும் சரி, ரொம்ப சுலபமாவே டேமேஜ் பண்ணி 2 துண்டா வெட்டி போட்டுரும் அப்படிங்கிற மாதிரி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே ஷார்ப்பான, ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்வாட் தான் இந்த ஸ்வாட். அது மட்டும் இல்லாமல் இதை 2வதா எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசருக்கு தேவைப்படும் போது இதை ஒரு ஃபயர் டைப் ஸ்வாடா வந்து நம்ம வந்து மாத்திக்கலாம். ஆல்ரெடி இந்த ஸ்வாட் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லானது. பாறையை கூட 2ஆ வெட்டக்கூடியது. மிகப்பெரிய ஸ்பேஸ் ஷிப்பையே ஒரே வெட்டில சுக்குநூறு ஆக்கக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வாட் தான். அந்த ஸ்வாடுக்கு மேல ஃப்ளேம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் பவர்ஃபுல்லா எதிரிகளை வந்து டேமேஜ் பண்றதுக்கு உதவியா இருக்கும். தன்னை சுத்தி இருக்கிற எல்லாத்தையுமே எரிச்சு நாசமாக்குறது
பண்றதுக்கும் அது வந்து ரொம்பவே உதவியா இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. மூணாவதா இந்த ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்வாடோட மேல் பகுதியில வந்து கிறிஸ்டல்ஸை உருவாக்க முடியும். தேவைப்படும் போது கிறிஸ்டல்ஸை வந்து அதால ஜெனரேட் பண்ணிக்க முடியும். அது உருவாக்குற அந்த கிறிஸ்டல்ஸுக்கு வந்து எனர்ஜியை அப்சர்வ் பண்ற பவர்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் காட்டியிருப்பாங்க. எப்பேற்பட்ட எனர்ஜியா இருந்தாலும் சரி, அதை ரொம்ப சுலபமா அந்த ஸ்வாடால அப்சர்வ் பண்ணிக்க முடியும். நம்ம குரோமோஸ்டோன் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அதை வச்சே அவரை ஒரே போடா போட்டு வெட்டி பீஸா ஆக்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி தெளிவாகவே காமிச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு பவர் இந்த ஸ்வாடு கிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. வில்கேக்ஸ் வந்து இந்த ஸ்வாடை பயன்படுத்தி நிறைய இடத்துல வந்து மாஸ் காட்டி இருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த ஸ்வாடுக்கு பவர் இருக்கிறதுனால தான் இதை வந்து நம்ம மூணாவது இடத்துலயே வச்சிருக்கோம். ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்க போறது பெட்ரோபியாவோட பேக்கப் கிறிஸ்டல். இது வந்து பெட்ரோபியா மக்களோட ஒரு புனிதமான கலைப்பொருள் அப்படின்னே சொல்லலாம். அதிகமான சக்தியை தனக்குள்ள வச்சிருக்கிற இந்த கிறிஸ்டலால ஒரு கிரகத்தையே அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஏலியன் ஃபோர்ஸ் சீரிஸ்ல ரொம்ப தெளிவாகவே காட்டியிருப்பாங்க. வில்கேக்ஸ் இந்த கிறிஸ்டலை பயன்படுத்தி தான் பெட்ரோபியா கிரகத்தையே டோட்டலா அழிச்சிருப்பாரு. அது மட்டும் இல்லாம அழிவே இல்லாத டைமனிட் ஸ்பீசிஸை வந்து மொத்தமாவே அழிச்சிருப்பாரு. அந்த அளவுக்கு இந்த கிறிஸ்டல் கிட்ட பவர் இருக்கு அப்படிங்கிறத தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு பேட்டரி மாதிரி தாங்க. ஆட்டோமேட்டிக்கா எனர்ஜியை வந்து தனக்குள்ள உருவாக்கிக்கிட்டே இருக்கும். எவ்வளவு நாட்கள் எவ்வளவு வருஷங்கள் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறோமோ அந்த நாட்கள் வருஷங்களோட எனர்ஜியை வந்து சேர்த்து வச்சு ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டலா, ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆயுதமா இது வந்து மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா இதோட பவர்ஸை வந்து நம்ம மொத்தமா யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமா இது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதுக்கு வந்து ரெண்டாவது இடத்தையும் நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஒரு அளவுக்கான எனர்ஜியை தான் இதுகிட்ட இருந்து நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட நம்ம குரோமோஸ்டோன் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவர் மாதிரி தான். அவர்கிட்ட வந்து எனர்ஜி அவரால் தனக்குள்ளேயே உருவாக்கிக்க முடியும். ஆனா அவர் வந்து அதிகமான எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பா வீக் ஆயிடுவார். அதுக்கப்புறமா அவர் திருப்பி எனர்ஜி உருவாக்குற வரைக்கும் அவர் வீக்கா தான் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த பேக்கப் கிறிஸ்டலும் ஒரு தடவை அந்த பவரை யூஸ் பண்ணிருச்சு அப்படின்னா அது ரீசார்ஜ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான் இதுக்கு வந்து ரெண்டாவது இடமே கொடுக்கப்பட்டிருக்கு. மற்றபடி இது ரொம்பவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிறிஸ்டல் தான். ஒரு கிரகத்தையே அழிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவாவே சொல்லியிருப்பாங்க. கடைசியா நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நம்ம வில்கேக்ஸ் பயன்படுத்தின சக்தி வாய்ந்த வெப்பன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குரோனோசேபியன் டைம் பாம். இது வரைக்கும் நம்ம வில்கேக்ஸ் கிடைச்ச ஆயுதங்களிலேயே மிக சக்தி வாய்ந்த மிக மோசமான ஒரு ஆயுதம் அப்படின்னா நான் இதைத்தான் சொல்லுவேன். இந்த குரோனோசேபியன் டைம் பாம் தான் நம்ம வில்கேக்ஸ் கிடைச்சதுலேயே ரொம்ப கொடூரமான ரொம்ப மோசமான ஒரு ஆயுதம். இதை பயன்படுத்தி மிகப்பெரிய அழிவையே நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. மேல்ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரோனோசேபியன் தான் இந்த டிவைஸை வந்து நம்ம வில்கேக்ஸுக்கு கொடுத்துருப்பான். வில்கேக்ஸ் இந்த டிவைஸை பயன்படுத்தி நோவாச் பென்டெனோட டைம் லைன்ல இருந்த மற்ற யூனிவர்ஸை சேர்ந்த பென்டெனிசன்ஸ் அத்தனை பேருமே அழிச்சிருப்பாரு. அதாவது நமக்கு பிடிக்காதவங்க யாரா இருந்தாலும் சரி அவங்கள இந்த யூனிவர்ஸ்ல இருந்தே டோட்டலா நம்மளால ஸ்வைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே சொல்லியிருப்பாங்க. நம்ம நினைக்கிறத விட இந்த குரோனோசேபியன் டைம் பாமுக்கு வந்து அதிகமான பவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறதா உண்மை. நம்ம வந்து பென்டன் யூனிவர்ஸ்லேயே மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் எது அப்படின்னு கேட்டோம்னா நம்ம அனலார்கை சொல்லலாம். அனலார்கு வந்து இந்த யூனிவர்ஸையே அழிக்கக்கூடிய சக்தி அதுக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ லாங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஸ்மூத்திஸ் அப்படிங்கிற எபிசோடில் ரொம்பவே தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த குரோனோசேபியன் டைம் பாம் அதை விட மோசமானது. நம்ம அனலார்கால எப்படி இந்த யூனிவர்ஸையே அழிக்க முடியுமோ அதே மாதிரி இந்த குரோனோசேபியன் டைம் பாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம் பாம் மாதிரி தான். அதை வச்சும் இந்த யூனிவர்ஸையே மொத்தமாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தெளிவாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பிடிக்காதவங்களை கூட இதுலேருந்து அழிக்க முடியும், அவங்கள மட்டும் தனியாக அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன் இது அனலார்கை விட ரொம்பவே ஒரு மோசமான வெப்பன் அப்படிங்கிறத வந்து நம்மளால் தெளிவாகவே பார்க்க முடியுது. ஸோ அதனால தான் இந்த வெப்பனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸே நான் கொடுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதாங்க இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நான் உங்களை அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பை பை, see you.